சாண்டா கிளாஸ் வாழ்க்கையும் சாகசங்களும். பனி மழை பொழியும் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய குழந்தை தனியாக அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தையை காட்டின் நல்ல மனம் கொண்ட தேவதை ஒருவர் கண்டார். அவனை பாதுகாப்பாக எடுத்துச் சென்று காட்டில் வாழும் வன உயிரினங்களின் நடுவில் வளர்த்தார். அந்த குழந்தைதான் பின்னாளில் உலகம் அறிந்த சாண்டா கிளாஸ். சாண்டா வளர வளர அவன் இதயம் கருணையால் நிரம்பியது. மரங்களை பேசும் விதமாக கவனித்தான், விலங்குகளின் துன்பத்தை உணர்ந்தான். அவன் மகிழ்ச்சியை பிறருடன் பகிர விரும்பினான். அதனால் மரக்கட்டைகள் கொண்டு அழகான பொம்மைகளை செய்ய கற்றுக்கொண்டான். அவை குழந்தைகளின் முகத்தில் சிரிப்பை வரவழைத்தன. ஒரு நாள் மனிதர்களின் உலகத்தை பார்த்த சாண்டா அங்கே பல குழந்தைகள் ஏழ்மையாலும் தனிமையாலும் வருந்துவதை அறிந்தான். அதனால் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் அவர்களுக்கு பரிசுகள் கொடுக்க முடிவு செய்தான். அவனுக்கு உதவ நல்ல மனம் கொண்ட குட்டி குட்டி எல்ஃப்கள் வந்தார்கள். பனியில் பறக்கும் மாய வண்டி, பறக்கும் மான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான பயணம் தொடங்கியது. ஆனால் சாண்டாவின் பாதை எளிதானது அல்ல. அவருடைய நற்காரியங்களை தடுக்க இருளின் சக்திகள் முயன்றன. சாண்டா தைரியத்தாலும் அன்பாலும் அவைகளை வென்றான். கொடுப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி என்று அவன் உலகிற்கு கற்றுக் கொடுத்தான். இன்றும் சாண்டா கிளாஸ் ஒவ்வொரு குழந்தையின் நம்பிக்கையாக இருக்கிறான். அவன் வாழ்க்கை ஒரு பாடம். அன்பும் கருணையும் இருந்தால் உலகமே ஒரு சிறந்த இடமாக மாறும்.